வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18/2/2025. இன்று சஷ்டி விரதங்க. ஆமாம், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் சந்தான பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இரவு 7:30 8:30 வரையும் நல்ல நேரம் கௌரி. இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:33 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:06 வரை பஞ்சமி திதி. அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:06 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு இன்று மாலை 5:10 வரை கரசை கரணம். அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 6:57 வரை பூரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன பணி செய்தீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால மனதும் உள்ளமும் உடலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ கடாம்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செய்கிற தொழிலில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் வருவாயும் இருக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண்சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்குறுதியை இன்றைக்கி காப்பாற்றிடுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை, முழு திறமையும் இன்றைக்கி வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதற்கான காலங்கள் இன்று கனிந்து இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு வெற்றி கனி நீங்கள் தான் பறிக்க போகிறீங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவர்களை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவும் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ப்ரொமோஷன் போன்ற உயர்வு, அதாவது கீழ்மட்டத்திலிருந்து மேலே ஒருபடி உயர்வு போல இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
புதிய வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்களால் மனதிற்கு சிறு சங்கடங்கள் நேருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மனதிற்கு ஒரு ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் நல்ல பலனளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதற்கு உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக உங்களுடைய இளைய சகோதரன் அல்லது சகோதரி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்குவமாக இன்னைக்கு பேசி காரியத்தை முடிப்பீங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் உதயமாகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அன்பு, பாசம், நேசம் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் தடுக்கப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடைய வாய்ப்பு உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஊக்கம் அது கைவிடேல் என்பது போல் எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலை ஆரம்பித்தாலும் ஒரு தனி உற்சாகம், ஊக்கம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு எதையும் பார்க்க முடியும், என்னால் முடியும், இந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விமர்சனங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதைகள் உங்களுக்கு தெரிய வரும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நலம் பெறக்கூடிய நல்ல நாளுங்க. உடலில் இருந்த அசதி, உடல்நிலை, ஜுரம் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் இருந்தது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு புதிய தெம்பூற்ற அளவில் இந்த உடல்நிலை சரியாகும் என்பது தான் இன்றைய நாளோடைய பலனாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரிய வரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இறை வழியில் ஆன்மீக தொடர்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அருகில் உள்ள கோயில்களுக்கோ அல்லது குலதெய்வ வழிபாடோ செய்வதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண் பச்சை நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக பயணங்கள் ஏற்படும். இன்றைக்கி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு நண்பர்கள் வருவாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கை. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆக்கம், ஒரு செயலில் ஒரு தீவிரமான முயற்சியை செய்து அதில் மாபெரும் வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பதவி உங்களுக்கு உயரக்கூடிய நாளாகவும் தொழில் சிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கி தாமதம் எடுத்துக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரைய செலவு கொஞ்சம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அது தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க.
அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகையும் தெரியும். இன்னைக்கு மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய சிந்தனைகள் உங்களுக்கு எழுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பழைய நண்பர்களால் சில பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.